ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து ரிலீஸ் ஆகிருக்க மதராசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முருகதாஸ் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்கு இந்த படம். ஏன்னா லாஸ்ட் 2 படம் பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக அந்த அளவுக்கு கை கொடுக்கல. தர்பாராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், கத்தி அதுக்கு அடுத்து வந்த படங்கள் கூட அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைன்னாலும், படம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 80% கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். படம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், நீங்க பெரிய லெவல்ல இன்ட்ரோ டைட்டில் கார்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னாலும் படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. எப்பயுமே பாத்தீங்கன்னா படம் ட்ரைலர் அவ்வளோ மேசிவா காட்டிட்டு கடைசியில பார்த்தா படம் ஒண்ணுமே இல்லாத மாதிரிலாம் சில படங்கள் இருந்தது. பட் இந்த படம் இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா ஒரு நல்ல படம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ படம் ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துக்குள்ள படத்தை யாரை பத்தி, இந்த படத்தோட மைய கதாபாத்திரம் எதை நோக்கி டிராவல் பண்ணுது, இந்த படத்தோடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத கிளியரா அவங்க நம்மகிட்ட சொல்லிடணும். இதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எஸ்கே சார் இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், பெரிய அளவில் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்ட்ரோக்கள் எதுவுமே இல்லைனாலும், நம்ம எஸ்கே சாரை அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோலில் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்குது. ஸோ மென்டல் டிசார்டர் மாதிரி வச்சுக்கோங்க. மென்டல் டிசார்டர் தான். அப்படி ஒரு டிசார்டர் இருக்குது. அப்படி எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாகவே அவர் நடிச்சு கொடுத்துருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியலாக இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டா அழகா நடிச்சிருந்தாரு. லாஸ்ட் டைம் நம்ம அமரம்ல பார்க்கும்போதே தெரியும், சிவகார்த்திகேயன் சார் அதுலேயே சூப்பரா அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாரு. ஒரு ஸ்டெப்பு போய் ரொம்பவே அழகா நடிச்சிருந்தாரு. அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது அவர் நடிச்சது. பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்கே சார் ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. நம்ம ருக்குமினி பாத்தீங்கன்னா மாலத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருந்தாலுமே, எல்லா கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருந்தாலுமே அது லவ்ல அதை இன்வால்வ் பண்ணி கொண்டு வர்றது எல்லா படத்துக்கும் செட் ஆயிடாது. ஆனா அது இந்த படத்துல ரொம்ப அழகா சிங்க் ஆயிருக்கு. லவ்வை வச்சு எப்படி அதை கமர்ஷியலா அழகா கொண்டு போகணுமோ அப்படி ஒரு அழகா அதை கொண்டு போயிருக்காங்க. ஸோ எல்லா படத்துலயுமே இந்த மாதிரி ஆக்ஷன் கமர்ஷியல் த்ரில்லர் மூவில பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரோல் ஓரளவு ஒரு ஓரமா இருக்கும். அது ஒரு சைடா ஒரு கதையில போயிட்டு இருக்கும். ஸோ அதை அதை எங்கேயாவது ஒரு பிட்ல கொண்டு எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த லவ் டிராவல் ஆகிட்டே அழகா முடிச்சிருக்கு. இந்த லவ்வை வச்சுதான் இந்த இவ்வளவு தூரம், இந்த லவ்வுக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன்ற மாதிரி அந்த படத்தை அழகா சொல்லியிருப்பாங்க. படத்தோட கதை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள கன்னோட கலாச்சாரத்தை கொண்டு வரணும். இதை நோக்கி தான் இந்த படம் டிராவல் ஆகும் லாஸ்ட் வரைக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்ல இவங்க அந்த கன்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா, சப்ளை பண்ண விட்டுட்டாங்களா அப்படின்றத பத்தின கதை தான். ஸோ எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிண்டிகேட்ஸ், பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கன் கலாச்சாரத்தை கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம வில்லன்ஸ் 2 பேரையும், ஷபீரா இருக்கட்டும், வியூத் ஜம்வாலா இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் வச்சு இந்த கன் டிராஃபிக்கிங் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள கன்னை எல்லா இடத்துலையும் ஊடுருவ செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வராங்க. இதுதான் கதை. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுல லவ் சீக்வன்ஸ் செட் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்னு கேட்டா 100% ஆயிருக்கு. கரெக்டா இருக்கு. லவ் சீன்ஸ் எங்கேயுமே லேக் அடிக்கல. படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கு. சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அவரு மென்டல் டிசார்டர்னால சஃபர் பண்றாரு. ஸோ அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக், எதனால அவர் இப்படி ஆனாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50-60 பேர் அவ்வளோ காப்பாத்தி அவருக்கு என்ன மாதிரி டிசார்டர்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு மென்டல் டிசார்டர். அந்த மென்டல் டிசார்டர் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அவருடைய பாஸ்ட்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இவரால் அவங்களை காப்பாற்ற முடியல, சுத்தி இருக்கவங்க யாருக்குமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்றதுனால இவருடைய மைண்ட் பாதிச்சு இவர் அதனால அஃபெக்ட் ஆகி இவருக்கு ஒரு டிசார்டர் வந்துடுது. ஸோ இந்த மெடிக்கல் டிசார்டர்னால அவருக்கு எங்க யாரை பார்த்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தெரிஞ்சு அவங்களுக்காக இறங்கி இந்த பேசுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எதனா பிரச்சனை, அவங்களுக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா இவரு போய் இன்வால்வ் ஆகி அவங்கள காப்பாத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எஸ்கே சார் பண்ணுவாரு. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினுக்கும் இவருக்கும் பார்த்து ஒரு மீட்டப் ஆகி ஒரு லவ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சலம்பல படத்துடைய ஸ்டார்டிங் சாங்கே பாத்தீங்கன்னா சலம்பல சாங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ சாங்ஸ்லாம் யூடியூப்ல பார்த்துருப்போம். அதே மாதிரி
படத்துலையும் அந்த சாங்கோட ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆரம்பத்திலேயே அந்த சாங் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ என்னடா எடுத்தோடனே இந்த சாங் இப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்களே, எந்த படமாக இருந்தாலும் அந்த நல்ல பாட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கு அடுத்து வந்து ஏதோ இருக்காது போல அப்படின்ற மாதிரியே இருக்கும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அந்த சாங்கை கொண்டு வந்து வச்சாலும் அது ஏன்டா சம்பந்தமே இல்லாம வந்துச்சு இந்த மாதிரி இல்லாம அந்த லவ் ஃபீலியர்ல ஆரம்பிச்சு எப்படி அது மறுபடியும் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்றத ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. அந்த கன்ஸை வந்து அவங்க சப்ளை பண்றாங்களா இல்லையா, அதை வந்து ஹீரோ வந்து லவ் வச்சு எப்படி அவரை வந்து அதை இது பண்றாரு, கடைசி வரைக்கும் இந்த லவ் டிராவல் ஆகிட்டு போகுது, அந்த லவ்வுக்காக அவர் அதையும் செய்யறாரா, அதை தடுக்கிறாரா அப்படின்றத பத்தி தான் இந்த கதை போகுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எஸ்கே சார் ஆஸ் யூஷுவல் அவருடைய ரோலை அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அழகா பண்ணிட்டு போயிருந்தாரு. சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கே. இப்போ நம்ம நார்மலா அமரன்ல பார்த்த எஸ்கே விட இதுல கொஞ்சம் அவருக்கு மென்டல் டிசார்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ரியலிஸ்டிக்காவும் அழகா நடிச்சிருந்தாரு. ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ரோல் கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ அப் ஆகி நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இங்க லேக் படத்துல இந்த இடத்துல லேக் அந்த இடத்துல லேக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நமக்கு லேகா தெரியலாம், ஆனா படம் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்ற மாதிரியே போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்துல ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா படத்துல ரொம்ப சூப்பரா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ஆர்டிபிஷியலா இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்தது. பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ற அளவுக்கு இல்லைன்னாலும் நல்லா பண்ணியிருந்திருக்காங்க, சூப்பராகவே பண்ணியிருந்திருக்காங்க, குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்யுத் ஜம்வால்லாம் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி படங்கள்ல பண்ண மாதிரி இந்த படத்துலயோ துப்பாக்கியை விட ஒரு 10 டைம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டரா கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டரா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸையும் ஸ்கிரீன் பிளேல அழகா கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் இருந்துச்சு உண்மையிலே சொல்ல போனா படத்துல. வித்யுத் ஜம்வால் வந்து இப்போ நார்மலா துப்பாக்கியில நம்ம எப்படி பார்த்தோமோ அதோட 10 டைம்ஸ் பெட்டராகவே இதில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன் பிளேல ஃபைட் சீன்ஸ், அவர் எடுக்கிற புஷ்அப்ஸ் எல்லாமே பயங்கரமா ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. இது என்ன லாஜிக்கல் அப்படின்ற மாதிரி இல்லாம பர்ஃபெக்டா இருந்துச்சு, இதெல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸை தான் படத்துல அழகா வச்சிருந்தாரு முருகதாஸ் சாருக்கு. இது ஒரு பெரிய கம்பேக் அமைஞ்சிருக்கு. அடுத்து மியூசிக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனிருத் ரொம்ப கிராண்டா தடால் புடால் அப்படின்லாம் போடாம இந்த படத்துக்கு எந்த மாதிரி பிஜிஎம்ஸ் வைக்கணும், எந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் போடணும், எந்த இடத்துல எப்படி நம்ம மியூசிக் வந்து பண்ணி ஏத்துறதா இருக்கட்டும், இந்த இடத்துக்கு இந்த பிஜிஎம் நம்ம கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அழகா பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு படம். ஷபீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வில்லன்களுக்கும் சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே. ஹீரோக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுக்கு அப்படியே சேம் ஈக்குவலா வில்லன்ஸ் 2 பேருக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளேவை ஸ்கிரீன் பிரசன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ ஃபைட் பண்ற அளவுக்கு இவங்க கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டிவான ஒரு வில்லன் தான் அப்படின்ற மாதிரி சூப்பரா அழகா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க படத்துல. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஸோ இவங்கள குறை சொல்லி அவங்கள குறை சொல்றது, இவங்க கிட்ட குறை சொல்றதுன்ற மாதிரி எந்த கேரக்டருக்குமே குறை சொல்ற அளவுக்கு இவங்க எல்லாம் தேவையில்லாத கேரக்டர் இந்த படத்துலன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார்ட்ட நம்ம விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துல கன்னை கொடுத்துட்டு துப்பாக்கி எப்படிங்க சிவா, இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல சொல்லிட்டு போவாரு. அந்த மாதிரி இந்த படத்துல துப்பாக்கியை தூக்கி இவர் கையில கொடுத்துட்டாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் சார் கையில கொடுத்துட்டாரு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து துப்பாக்கியோட டேரக்டர் முருகதாஸ் சார் தான், இந்த படத்துக்கும் அவர் தான் வந்து டேரக்டர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்க் ஆகி பர்ஃபெக்டா கரெக்டான ஆள் கையில துப்பாக்கி போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்லலாம். படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பாக்குறதுக்கு. கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க. படம் வந்து 100க்கு 80% ஒர்த்து தான். கண்டிப்பா கம்பேக் மூவி ஃபார் முருகதாஸ் சார் தான். சார் படம் உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்குற அளவுக்கு நல்ல படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட. ஏன்னா படத்துல வந்து கிஸ்ஸிங் சீன்ஸ், ரொமான்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப டீசென்டான ஒரு மூவி. ஸோ ஃபேமிலியோட சின்ன பசங்களாம் நான் கூட்டு போனோம்னா கண்டிப்பா கூட்டு போகலாம். ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பிரிச்சு கட்டியிருக்காங்க படத்துல, சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க, பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வேணுன்றதை கிளியரா சொல்லணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுச்சு படம் பார்த்ததுக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.